கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே அஞ்சலி இவர் தான் வெற்றியும் நல்லதா இருக்கு ஆனா என்ன பிரச்சனை தெரியும் சரி ஓகே இது நமக்கு இருக்கு அஞ்சலி நீங்க ஏன் எங்க வந்தீங்க உங்க வீட்ல உங்க அம்மா உங்க அக்கான்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க நாங்க கூட உங்களை தேடி தான் வந்திருக்கணும் நான் தான் சொல்லணும் நீங்க எப்படியும் பீச்ல உங்க ரயில்வே ட்ராக்ல உங்க கிணத்தடியில உள்ள காரு குளம்னு இந்த மாதிரி எவ்வளவு இருப்பீங்கன்னு நான் தான் சொல்லணும் நான் சொன்ன மாதிரி நீங்க கரெக்டா பீச்ல தான் இருக்கீங்க ஆமா அஞ்சலி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்ன சும்மா சும்மா போயிட்டே இருக்கீங்க வெற்றி செம்ம டென்ஷன்ல இருக்கும் அமைதியா இரு இது வந்தா நம்ம கேட்டுப்போம் வீணா திட்டு வாங்காத என்ன அஞ்சலி இதெல்லாம் எதுக்கு இந்த டைம்ல எங்க இருக்கான் எதுக்காக இங்க வந்தா வீட்டுல யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இங்க வந்ததுக்கான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி நான் தான் காரணமா இருக்கேனா சார் சாரி உங்க ஃபேமிலி பிரச்சனைல குறுக்க பேசணும்னு நினைச்சு தப்பா நினைக்காதீங்க அவங்க ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் தான் இங்க வந்திருக்காங்க இப்போ எதுவும் கேள்வி கேட்டு மேற்கொண்டு காய மக்கள் வேணும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அவங்க ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேளுங்க அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பாருங்க இப்பவே இங்கே நிக்க வச்சு கேட்டா அவங்களுக்கு இன்னும் வேதனையா தானே இருக்கும் நீங்க அது வந்து சொல்லுங்க சார் யார் நீங்க ஐயோ வெட்டி இன்னும் உங்களுக்கு புரியல அஞ்சலி ட்ரெஸ் அவர் ட்ரெஸ் பாருங்க ஈரமா இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு அஞ்சலி தப்பான முடிவு எடுக்கணும்னு கடல்ல குதிச்சிருக்கா நல்ல வேலையா இவர் பக்கத்துல இருக்க போய் இவர் போய் காப்பாத்திருக்காரு இது கூட தெரியல உங்களுக்கு என்னமா இதெல்லாம் சார் தேங்க்ஸ் சார் நல்ல வேலை சரியான நேரத்துல எங்க அஞ்சலியை காப்பாத்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவாயில்ல நீங்க நல்ல நேரமா என்னமோ தெரியல நான் இங்க இருந்திருக்கேன் அதனால என்னால காப்பாற்ற முடிஞ்சது வீட்டுல யாராவது இல்லைன்னா உங்க எங்க ஏதுன்னு பாருங்க உங்க வயசு பொண்ணு இவ்வளவு நேரமா வீட்டுல இல்ல இப்பதான் நீங்க தேடி வரீங்க நம்ம வீட்டுல யாராவது ஒரு ஆள் மெம்பர் குறைஞ்சாலும் உடனே என்ன ஏதுன்னு பாக்கணுங்க அது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா சரி சரி விடு அஞ்சலி ஃபீல் பண்ணாத இதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் நல்ல வேலை இவர்தான் என்ன காப்பாத்திட்டார்ல எனக்கு ஒரு டவுட் அஞ்சலி கடல்ல குதிச்சதும் நீங்க தானே தூக்கி வந்து காப்பாத்துறீங்க ஆமாமா நான் தான் காப்பாத்துறேன் அஞ்சலி கடல்ல குதிச்சதும் நிறைய தண்ணி குடிச்சிருப்பாளே ஆமாமா நிறைய குடிச்சிட்டாங்க ஐயோ அப்ப நீங்க அஞ்சலி வைத்த அம்மிக்கிட்ட தண்ணி எடுத்தீங்களா ஓஹோ இந்த கரெக்டா கேக்குது அடுத்ததும் கேட்டுருமோ என்ன நடந்திருக்கு ஆளுக்கு என்னென்ன கேள்வி கேக்குது இப்போ இந்த வெற்றி ரொம்ப கஷ்டம் தான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்ல மாட்டீங்க அஞ்சலி வைத்த அம்மிக்கிட்ட தண்ணி எடுத்தீங்களா ஆமா அப்போ அன்னைக்கு தானே ஆகணும் அதான் அஞ்சலி கண் தெரிஞ்சிருக்க மாட்டாளே ஓஹோ இந்த பொண்ணு பக்கத்துல இருந்துட்டாலும் ஆளுக்கு அதான் அதை காப்பாத்திட்டால அதுக்கு இத்தனை கேள்வி கேட்கல உங்களுக்கு எதுவும் தெரியாது நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் இங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு யாரும் இங்க குறுக்க பேசக்கூடாது நீங்க சொல்லுங்க சார் அன்னைக்கும் கண்ணு திறந்திருக்க மாட்டேதானே ஆமா அப்போ அவங்க கண்ணு திறக்கல அப்பவும் கண்ணு திறக்கல அப்ப நீங்க அடுத்த ஸ்டெப் அதுதானே பண்ணீங்க எதை கேக்குறோம் அவனுக்கு என்ன கேக்குது அது என்ன கேக்குறோம் ஓஹோ மாறா நம்ம பண்ணது யாருக்கும் தெரியாது அது அவ்வளவுதான் மறைஞ்சிருச்சோம் நினைச்சோம் இந்த பொண்ணு கரெக்டா புடிச்சிட்டாலும் என்ன சார் கேக்குறேன்ல பதில் சொல்லுங்க அடுத்ததா நீங்க அவளுக்கு அதுதானே பண்ணீங்க அவளுக்கு அதுன்றியா அதுனா எது ஐயோ ஐயோ நீங்க என்ன பண்ண பாக்குறீங்கன்னு தெரியல உங்களுக்கு தெரியலையா ஒருத்தவங்க தண்ணியில குதிச்சு தூக்கிட்டு வந்து காப்பாத்தும் போது வயிற்று அம்மிக்கு தண்ணி எடுப்பாங்க அப்பவும் கண்ணு திறக்கலாம் வச்சுக்கோங்களேன் வாயோட வாய் வச்சு அவங்க சுவாசத்தை இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்புறமா தான் அவங்க கண்ணே திறப்பாங்க அதான் கேட்டு இங்கே அப்படிதான் நடந்ததுன்னு சட்டம் போட்டு கொடுத்துருச்சு இப்ப என்ன பண்றது எல்லாரும் திருப்பி அழிக்கிறாங்க ஐயோ கடவுளே காப்பாத்தணும் நல்ல பேர் போய் இப்படி கெட்ட பேர் வந்துடும் போல இருக்கு நான் எத்தனை படம் பார்த்திருக்கேன் இப்படிதானே நடக்கும் அப்ப இங்கேயும் இப்படிதானே நடந்திருக்கும் அடியே மச்சி இதுக்கு மேல இந்த ஆளுக்கு இங்க வச்சிருந்தேன் மொத்த கதையை மாறிச்சிடும் சீக்கிரம் இதை பேக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது என்னமோ கரெக்ட் தான்டா மிஸ்டர் என் பேரு மாறன் மாறன் ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் அஞ்சலி கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் என் விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன்
நாளைக்கு நீங்க நேரா வாங்க, நம்ம மீட் பண்ணலாம். இல்ல சார், அதான் உங்க வீட்டு போகணும், பத்திரமா இருக்காங்களா, நீங்க கூட்டிட்டு போங்க. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்றதுக்கு என்ன இருக்கு? இல்லைங்க, இவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் கூட சொல்லலாம். எப்படிங்க? அதுக்கு தான் சொல்றோம், நீங்க நாளைக்கு வாங்க, கண்டிப்பா உங்களை மீட் பண்ணி பேசணும். வாங்க. இல்லைங்க, வாங்க ப்ரோ, எதுக்கு இவ்வளவு தயக்கம்? வாங்க மச்சான், அஞ்சலி கூட்டிட்டு வா, கண்டிப்பா வாங்க. விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், கண்டிப்பா வாங்க. ஓகே சார். டேய் மச்சான், எப்படி ஒரு வழியா இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாரு, என்ன இவ்வளவு கூட சொல்றீங்க? நான் சொல்ல போய் தான் இவங்க பீச்ல இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். நான் மட்டும் உங்க கூட வரலன்னா இந்நேரம் நீங்க ரோடோட அலைஞ்சிட்டே தான் இருந்திருக்கணும். இல்ல, எதுக்கு இப்ப எல்லாரும் எப்படி லுக்கு விடுறீங்க? ஏண்டி வாயாடி, அது கொஞ்ச நேரம் அந்த வாய் மூடாதுல்ல? நான் உண்மையை சொன்னேன். நான் மட்டும் சொல்லலனா அஞ்சலி பீச்ல இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. நான் சொல்ல போய் தானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். அடி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன், இல்லனா என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன். ரொம்ப பேசுறதுல அந்த உதடு, அது ஒரே கடியா கடிச்சிருவோம் பாத்துக்க. என்ன, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவீங்க? சொல்லு. என்ன அழகு, வாயில வார்த்தை காணும். மச்சான் அப்படி என்ன சொன்னான்? அழகு, உனக்கு அழகே உன் வாய் தான் தெரியுமா? பேசு அழகு, பேசு. நீ பேசுவதற்காக ஓடோடி வந்து இந்த அண்ணனை ஏமாற்றி விடாத அழகு. வாயை திறந்து பேசு, பேச அழகு. நல்லா பேசுவனே. ஐயோ போய் அங்கிட்டு. வாயை திறந்தா உதட்ட கடிப்பானாமே. இது என்னடா புது விதமா இருக்கு, புதுசு புதுசா சொல்றானுங்களே. வாயை திறப்ப திறக்க மாட்டேனே. லுக்க பாரு, உண்மையிலே கடிச்சிருவானோ? ஆமா, இவன் ஏற்கனவே நம்ம மேல ஒரு கிறக்கமா தான் இருக்கும். கடிச்சாலும் கடிச்சிருவோம். வாய் பத்திரம், பத்திரமா பாத்துக்கணும். என்ன அழகு, இப்படி ஓடோடி வந்த அண்ணனை ஏமாற்றி விட்டாங்க. பேச அழகு, பேசு. ஏய், என்ன அத கேக்குறானா? பேச வேண்டியதானே? அது சரி, இவன் சும்மா இருந்தாலும் குறுந்தாடிக்காரன். இவன் சும்மா இருக்கானா பாரு. ஆளாக்கா ஆளாக்கு. டேய் குறுந்தாடிக்காரா, உனக்கு இருக்குடி. அழகு, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இப்பதான் மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அப்பா, நீ எப்பவுமே இப்படியே இரு அழகு, நல்லா இருக்கு. டேய் குறுந்தாடிக்காரா, என்ன வச்சா செய்யற? இருக்குடி, உனக்கு இருக்கு. இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்குள்ளார உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இவன் வேற முறைக்கிறானே. உதட பத்திரமா பாத்துப்போம். மாமா. சொல்லு அஞ்சலி. சாரி மாமா. அஞ்சலி, இப்ப நீ என்ன மனநிலை இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இப்போ உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். போ, போய் நிம்மதியா பாடு. அத்தையும் மாலினியும் தான் ரொம்ப தவிச்சிட்டாங்க. நீ ஆளை காணனதும் ரொம்ப துடிச்சிட்டாங்க. முதல்ல போய் மாலினி அத்தையும் பாரு, ரூம்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா, நான் கூட்டிட்டு போறேன். எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசலாம். ஓ, முதல்ல அவங்க கிட்ட போய் பேசிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. வா. மாமா, தேங்க்ஸ் மாமா. மாமா, அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் என்ன சொல்றது? அட ஆமா மச்சான், நான் கூட இதை யோசிக்கலையே. இப்போ உங்க அத்தை கிட்டயும் அவங்க கிட்டயும் என்ன சொல்றது? ஆமா, அதான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. சரி, ஏதாவது யோசிப்போம். பேபே பே பேபே பே. ஏய், என்னடி பே பே பே. என்னடி சொல்ற? வாயை திறந்து சொல்லு. மாமா, நான் ஐடியா சொல்லட்டுமான்னு கேக்குறான்னு நினைக்கிறேன். அப்படிதானேங்க அபி? ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளையும் இப்படி மச்சான் வாயை பிடிங்கிட்டானே. பாவம், வாயை திறந்து பேச முடியாம வாயப்புல ரொம்ப தவிக்குது. ஆளாக்கு, வாய் திறந்து பேசுறதுக்கு வாய் நம்ம மேல துடிக்குமே. மவனே, டேய் குறுந்தாடிக்காரா, என்ன பேச விடாம பண்ணிட்டு நீ ரொம்ப பேசுறல. என் டார்கெட் நீ தாண்டி மவனே. உனக்கு வச்சிருக்கேன்டி வேட்டு. அழகு, என்ன ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல என்ன திட்டுறாப்ல இருக்கு? எனக்கு அழகே இந்த தாடி தான், அதை வச்சு ஏதோ மனசுக்குள்ள திட்டுறாப்ல இருக்கு. மனசுக்குள்ள நினைச்சது பையப்புல கண்டுபிடிச்சிருச்சு. சமாளிடி, சமாளி அபி. ஏய், வாயை திறந்து பேசுடி. பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசு. மத்த டைம்ல லோட லோடான்னு பேசணும், அப்ப சொன்னதை செஞ்சிருவேன். இப்ப பேச வேண்டிய இடம் தான், பேசு.
தேங்க்ஸ் வெற்றி என்ன பேசணும் சொன்னதுக்கு. ஐயோ கொஞ்ச நேரம் கூட என்னால வாயை மூடிட்டு இருக்க முடியலையே. ஆத்தி சரி சரி நான் இப்போ ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க அபி. என்ன ஐடியா? அது ஒண்ணும் இல்ல அஞ்சலி, நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ உங்க அம்மாவையும் உங்க அக்காவையும் பார்த்ததும் அவங்க கிட்ட ஒரு பிட்ட போட்டுருங்க. அதாங்க இந்த கல்யாணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களே அவங்களாம் பஸ் ஏத்தி வர போனேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்டா விட மாட்டீங்க, அதனால நானே போயிட்டேன்னு சொல்லுங்க. அதனால போயிட்டு திரும்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. ஆமா மாமா, அபி சொல்றது கூட நல்லாதான் மாமா இருக்கு. அழகு எல்லாம் உனக்கு கை வந்து கலப்பல இருக்கு. கைவசம் நிறைய வச்சிருக்க. பொய்யெல்லாம் எவ்வளவு அசால்ட்டா எடுத்து விடுற. ஆமா தினமும் இதான் பண்ணிட்டு இருக்கேன் நீயும். சிச்சி நானும் அப்படி கிடையாது, அது போற புக்குக்கு வருது. என்ன வெற்றி வெற்றி என்ன முறைக்கிற? ஏண்டி சக்தி சொன்ன மாதிரி கைவசம் நிறைய வச்சிருக்க போல இருக்க. இவங்களெல்லாம் அனுப்பிட்டு அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன்டி. அஞ்சலி வா அத்தை கிட்ட கூட்டிட்டு போறேன். அஞ்சலி அஞ்சலிமா வந்துட்டியாமா? அஞ்சலி எங்க போன, எங்க போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரம்? அஞ்சலிமா எங்கம்மா போன இவ்வளவு நேரம்? உன்னை காணாம அம்மா எவ்வளவு தவிச்சிட்டேன் தெரியுமா? ரொம்ப நேரமா உன்னை ஆளே காணும். எங்க போனேன்னு அம்மா துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? என் லூசு எங்கடி போன? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்க. எருமை அம்மா உனக்கு அப்படி வீட்டு விட்டு வெளியில போற அளவுக்கு உனக்கு இங்க என்னடி நடந்துச்சு? அது இந்த ராத்திரி நேரத்துல. ஏய் என்னடி ஆச்சு? ஏது வந்தாலும் சொல்லு, நீ எது வந்தாலும் தைரியமா கிட்ட சொல்லு. அக்கா இருக்கல ஏண்டி போன? மாலு நான் வீட்டை விட்டுலாம் போல. அஞ்சலி என்னம்மா உன்னை யாராவது இங்க என்ன சொல்லிட்டாங்களா? அம்மா கிட்ட சொல்லலாம்மா, நான் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. என்னமாச்சு? எங்கம்மா போல? வெற்றி இவ எங்க பாருந்தா? எங்க இருந்து கூட்டிட்டு வர இவ்வளவு? சொல்லு வெற்றி, இவ எங்க போயிருந்தா? எங்க இருந்து இவ கூட்டிட்டு வர? ஏய் உனக்கு என்ன நீங்க பிரச்சனை? ஆமா உன்னை யாராவது இங்க சொன்னாங்களா? அம்மா கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி. உன்னை யாராவது உங்க என்ன திட்டாங்களா என்ன? ஏய் மாலு, இங்க யாரும் எதுவும் அஞ்சலிய சொல்லணும். அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸுங்களா பஸ் ஏத்துறதுக்காக போயிருக்கான். உங்ககிட்ட சொன்னா நீங்க விட மாட்டீங்கன்னு அவன் போயிருக்கான். போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துதான் இவளை கூட்டிட்டு வரோமே. பஸ் ஏத்தவா? அஞ்சலி வெற்றி சொல்றது உண்மையா? ஏன் மாலு என் பேர்ல நம்பிக்கை இல்லையா? அது சரி, மேடம் யாரையும் நம்ப மாட்டாங்க போல இருக்கேன். ரவுடி பசங்களை மட்டும்தான் நம்புவாங்க. இல்ல அப்படி இல்ல, இந்த ராத்திரி நேரத்துல அவளை காணவே அதான் கேட்டேன். சாரி வெற்றி. ஏய் பஸ் ஏத்ததான் போனா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்லடி. இப்ப தனியா போவியா? என்ன கூட கூப்பிட்டுக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. இல்ல மாலு, அப்ப நீ இங்க இல்ல. உன்னை தேடிட்டு இருந்தா டைம் ஆயிடுவேனுதான் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிளம்பிட்டேன். அம்மா சாரிம்மா, நீ பயப்படாம தான் நான் எங்கே போகலாமா? என்னமோ நீ வந்துட்டல எனக்கு அது போதும். அம்மா ரொம்ப துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? சரி அத்தா, அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கான். நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோ பயந்து தான் வந்திருக்கான். அவளை கூட்டிட்டு போய் முதல்ல சாப்பிட ஏதாவது கொடுத்து படுக்க வைங்க. கூட்டிட்டு போங்க. சரிப்பா வெற்றி. வா மஞ்சு, அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். வா உள்ள போலாம். அஞ்சுமா வா உள்ள வாமா. நீ என்ன சாப்பிடல, பசிக்கொள்ள உனக்கு. வா அம்மா உனக்கு சாப்பாடு போட்டு விடுறேம்மா. வாமா. சரிம்மா. மாமா போ அஞ்சு, போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்க. எது வந்தாலும் நம்ம மார்னிங் பேசலாம், சரியா? ஓ அத்தை இவளை கூட்டிட்டு போங்க. நீ அஞ்சு கூட்டிட்டு போமா, நானும் வரேன். நீ கூட்டிட்டு போமா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். சரிம்மா. அஞ்சு வாமா போலாம். வெற்றி தேங்க்ஸ் வெற்றி. அஞ்சு காணன்னு சொன்னதும் உடனே அவளை தேடி போலாம். ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. ஏய் லூசா நீ? அஞ்சலி யாரு? எங்க வீட்டு பொண்ணு. அவ காணோன்னா நான் உடனே போக மாட்டேன். இதுக்கு போய் தேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீயும் வீணா மனசப்பட்டு குழப்பிக்காம போய் நிம்மதியா படுத்து தூங்கு. போ. டே சக்தி, நான் ரூமுக்கு போறேன், நீயும் வா. சரிடா மச்சான், நீ முன்னாடி போன வரேன். சரிடா சீக்கிரம் வா. நானும் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு தானே, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். வாடி வாடி. அழகா நல்லா சிக்கிக்கிட்ட அவங்கிட்ட. இது யாரு? ஓ மேடம் இன்னும் போகல போல இருக்க. என்ன நம்ம கிட்ட வம்பில் நிக்கிறாங்களோ? சரி நம்மளும் இழுத்துதான் பாப்போமே, நமக்கு போர் அடிக்குதுல்ல. என்ன கூப்பிட்டீங்க போல இருக்கு? ஆமா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எனக்கா? எனக்கு இருக்குங்க தேங்க்ஸ். இல்ல அஞ்சலி காணன்னு ஓடி வந்து உங்ககிட்டயும் வெற்றி கிட்டயும் சொன்னதும் நீங்க உடனே போய் பாத்தீங்களா? வெற்றி போனாலும் வெற்றி எங்க அத்தை பையன், எங்களுக்காக அவன் ஓடி இருப்பான்னு சொல்லலாம். ஆனா நீங்களும் வெற்றி கூட சேர்ந்து என் தங்கச்சியை தேடினீங்களா? அதுக்குதான் ரொம்ப தேங்க்ஸ். ஓ அதுக்கா? எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, உங்ககிட்ட கேட்கலாமா? அதுக்கு என்ன கேளுங்க. இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சியை காணோன்னு நீங்க பார்த்துட்டு போனீங்களா? அந்த ஃபீல் எப்படிங்க இருந்தது உங்களுக்கு? என்ன
எதுக்கு இப்படி கேக்குறீங்க? இல்ல சும்மா சொல்லுங்களேன். எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பதட்டமா இருந்தது. அவ கிடைப்பானோ கிடைக்க மாட்டானோ, எங்க போனாலும் என்ன ஆனாலும், அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சோ, அவளை எவனாவது ஏதாவது பண்ணிட்டாங்களோ, இப்படி பலவிதமான எண்ணங்கள். அதுல மனசே ரொம்ப படப்படன்னு இருந்தது. கொஞ்ச நேரத்துல எங்க உயிரை எங்ககிட்ட இல்லை. அஞ்சலி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அம்மாவுக்கு உயிரை திரும்பி வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருந்தது. ஏன் இப்படி கேக்குறீங்க? ஓ, அப்போ உங்க தங்கச்சியை காணுனதும் உங்களுக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. இதே ஃபீலிங்ஸ் தானுங்க அபியோட அம்மாக்கும் அவங்க சித்திக்கு சித்தப்பாக்கும் அப்பாக்குன்னு எல்லாருக்கும் இருந்திருக்கும். அது அது எதுவுமே நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் அடுத்தவங்க அனுபவிக்கிற வழி நமக்கு தெரியாதுங்க. அதே வழி நமக்கு வரும்போதுதான் அந்த வலியோட தாக்கம் என்னன்னு நம்மளால உணர முடியும். இப்போ அப்படிதான் நீங்களும் உணர்ந்திருக்கீங்க. உங்க தங்கச்சி அஞ்சலி மிஞ்சி மிஞ்சி போனா 1 hour தான். 1 hour நீங்க பார்க்கலாம், அதுக்கு இவ்வளவு துடிச்சு போயிட்டீங்க. ஆனா நேற்று நைட்ல இருந்து அபியும் இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் காணும்னு அவங்க வீட்டாளுங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அந்த துடிப்பை உங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கணும் தான் கடவுள் இப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இவன் அப்பப்ப நம்மளை குத்தி காட்டுறானேன்னு குத்தி காட்டலாம். இப்படி எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சாரிங்க, எனக்கு தெரிஞ்ச நான் ஏதோ தப்பா பேசினேன். அப்படி அவங்க தப்பா பேசினதா பட்டுச்சுன்னா சாரி. அப்புறம் உங்க தங்கச்சியை காணுன்னு தேடி போனேன்னு தேங்க்ஸ் சொன்னீங்க பாத்தீங்களா? உங்க தங்கச்சி மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துல அபி இருந்தாலும் சரி, அஞ்சலி இருந்தாலும் சரி, நீங்க இருந்தாலும் சரி, நான் இப்படிதான் ஓடி வந்து பார்ப்பேன், தேடுவேன். எனக்கு காணாம போனது ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணு எனக்கு எந்த உறவு முறையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஒரு பொண்ணா இருக்காங்க, அவங்களை காப்பாற்ற நாங்க கண்டிப்பா போய் தான் ஆகும். ரொம்ப பேசுறேன்னு நினைக்கிறேன், சாரிங்க. சரி போங்க, உங்க தங்கச்சியை காணான்னு ரொம்ப துடிச்சு போயிருப்பீங்க. போய் உங்க தங்கச்சியை பார்த்து பேசுங்க. அவங்கள ரொம்ப கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க. கொஞ்சம் ஆறுதலான 4 வார்த்தை பேசுங்க. அதை விட்டுட்டு இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ அதனால அவ வீட்டுக்கு போயிருப்பானோன்னு இப்படியெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, சரிங்களா? போங்க, போய் உங்க தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு தூக்கம் வருது, நானும் போய் தூங்குறேன். கண்ணில்லை என்றாலோ நிறம் பார்க்க முடியாது, நிறம் பார்க்கும் உன் கண்ணை நீ பார்க்க முடியாது. உயிரிசை போதுமே அட புயல் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா. நிலவின் உருவம் நதிக்கு சொந்தமில்லை, இருப்பதெல்லாம் நடக்கும் வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. உனக்கும் எனக்கும் விழுந்த முடிச்சு தானாய் விழுந்ததில்லை. என்ன இதெல்லாம் காலையில 2 பேரும் பேக் எடுத்து வச்சு நின்னுட்டு இருக்கீங்க? எங்க போறீங்க? உண்மையாக்கா இது என்ன கேள்வி? எங்க வீட்டுக்கு போக வேணாமா? ஆமா நீ, நாங்க வீட்டுக்கு போகணும்ல. என்ன கௌரி, நேத்து தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கேன், உடனே கையோட கிளம்புறேன்னு சொல்றேன். இந்த இருக்க வீடு தானே, எப்ப வேணா போய்க்கலாம்ல. இன்னைக்கு இங்க விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீ கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ உண்மையாக்கா, நாங்க இங்க இருக்க கூடாதுன்னு இல்லக்கா. மாப்பிளையும் பொண்ணு மறுவீடு வரணும்ல, நாங்க போய் அங்க இருக்க வேலைகள்லாம் பார்க்கணும்ல. மாப்பிளையும் பொண்ணு நாங்க தானே வரவேற்கணும். அதுக்குதான் நாங்க போய் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க வரதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்றோம்க்கா. நீங்க விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள மறு வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நாங்க போய் அங்க வரவேற்கணும்ல. அட ஆமால கௌரி, மாப்பிளையும் பொண்ணு மறு வீட்டுக்கு வரணும்ல. நான் வேற என் மருமக என் வீட்டுக்கு வந்ததும் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் மருமக என் கூடவே இருந்துருவான்னு நான் நினைச்சிட்டேன். சாரி கௌரி, நினைச்சேக்கா நீங்க இப்படிதான் நினைச்சிருப்பீங்கன்னு. அடுத்தடுத்த சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்லக்கா. மறு வீட்டுக்கு வந்து 2 நாள் தானே, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க தானே வரப்போறா உங்க மருமக. சாரி கௌரி, தப்பா எடுத்துக்காத. என் மருமக வந்த சந்தோஷத்துல எனக்கு அடுத்து என்னங்கிறத நான் மறந்துட்டேன் நானு. ஆமா, மறு வீட்டுக்கு இங்கேயா இல்லைன்னா அங்க சம்மந்தி வீட்லயா? இல்ல நீ, அவர் இங்க அக்கா வீட்டுல மறு வீட்டை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீ மாப்பிளையும் பொண்ணும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வருவானே, அதனால நாங்க இங்கேயே விருந்து மறு வீடு எல்லாமே இங்கேயே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அண்ணி, உங்களுக்கு சம்மதம் தானே? ஏன் கேக்குறேன்னா, மாப்பிளைக்கு வீடு கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு ஏதாவது சங்கோஜப்படுவாரா? அது மட்டும் இல்ல, நீங்களும் வேதாம்மா கூட வரணும், அப்புறம் அண்ணன்களும் வரணும். வருவீங்களா? என்னங்க? ஆமா, என்ன இது காலையில பேக்ல வச்சு நின்றுட்டு இருக்கீங்க? உண்மையா என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன வேதா, நான் தான் இதை மறந்துட்டேன்னா நீ அதே கேள்வி கேட்கிறேன். உனக்கும் நம்ம மருமக வீட்டுக்கு வந்ததும் மற்ற சம்பிரதாயம் எல்லாம் மறந்துச்சோ? சம்பிரதாயமா? என்ன உண்மையாலே எனக்கு எதுவும் புரியலையே, என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா வேதாம்மா, மாப்பிள்ளை பொண்ணு மறு வீட்டுக்கு வரணும்ல, அதான் அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போய் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி மாப்பிள்ளை பொண்ணையும் வரவேற்கலான்னு நானும் கங்காவும் கிளம்பிட்டோமா. ஓ சாரி, ஆமா நானும் இதை மறந்துட்டேன். உண்மையா நீ இதை மறந்துட்டியோ? ஆமா வேதா, எனக்கு சுத்தமா இது நினைப்பே இல்லாம போயிடுச்சு. நம்ம மருமக வீட்டுக்கு வந்ததும் இதோட அவ்வளவுதான், நீ மருமக இங்கேயே இருக்க போறான்னு அந்த நினைப்பே இருந்துட்டேன். இப்பதான் கௌரி சொன்னா மாப்பிள்ளை பொண்ணு மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமேனுட்டு. ஆமா, கண்டிப்பா அவங்களை மறு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ல. அதுக்கு என்ன, தாராளமா அனுப்பி வச்சா போகுது. சம்பிரதாயம்லாம் நம்ம கரெக்டா பண்ணிடணும், எந்த ஃபார்மாலிட்டிஸும் மிஸ் பண்ண வேணாம். எங்க வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம், ஸோ
இதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அது கரெக்டா நடக்கும். தாராளமா அவங்க கண்டிப்பா மறு வீட்டுக்கு வருவாங்க. வேதாம்மா அது வந்து அக்கா நீ சொல்லக்கா. நானா அது எப்படி நான் சொல்றது? என்ன எதுக்கு ரெண்டு பேரும் தயங்குறீங்க? என்ன விஷயம்? எது வந்தாலும் சொல்லுங்க. இல்ல வேதாம்மா அது வந்து எது வந்தாலும் சொல்லுங்க, எதுக்கு இந்த தயக்கம்? அது ஒண்ணும் இல்லம்மா, பொண்ணையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு அனுப்பி வைங்கம்மா, அது சொல்லதான். இல்ல இல்ல வேற ஏதோ சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள அமைதி ஆயிட்டீங்க. எதுக்கு இந்த தயக்கம்? எது வந்தாலும் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல வேதா, அவங்க முறைப்படி மறுவீடுங்கிறது மாப்பிள்ளை பொண்ணை மட்டும் அழைக்கிறதுல மாப்பிள்ளை குடும்பத்தையும் மொத்தமா வீட்டுக்கு அழைச்சி 3 நாள் நல்லா உபசரிச்சு அவங்கள திருப்பி வழி அனுப்பி வைக்கிறது பேர் தான் அவங்களுடைய மறுவீட்டு முறை. அதான் அதுக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. நான் போலான்னு இருக்கேன், அதான் நீ வருவியும் வர மாட்டியோன்னு 2 பேரும் தயங்கிட்டு நிக்கிறாங்க. நீ என்ன சொல்ற வேதா? வாட், நம்மளும் போகணுமா? இது என்ன சம்பிரதாயம்? இல்ல வேதாம்மா, நீங்க வர விருப்பம் இருந்தா வாங்கம்மா, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. மாப்பிள்ளை பொண்ணை மட்டும் அனுப்புனா கூட போதும். எங்க முறைப்படி நாங்க கூப்பிடணும், அதை கூப்பிட்டோம். எங்களுக்கு தெரியும் எங்க வீடு உங்களுக்கு வசதியா இருக்காதுன்னு, ஆனாலும் முறைன்னு ஒன்று இருந்ததுன்னா நாங்க கூப்பிட்டோம். உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க மாப்பிள்ளை பொண்ணை மட்டும் அனுப்பிச்சாலும் போதும். ஆமா வேதாம்மா, அக்கா சொன்னதுதான், நீங்க மாப்பிள்ளை பொண்ணை மட்டும் கூட அனுப்பிச்சாலும் போதும். எங்க முறையை தான் நாங்க சொன்னோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. நான் பிடிக்கலன்னு சொல்லலையே, நான் வரலன்னு சொல்லலையே, அதுக்குள்ள இதுக்கு 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க முறை இதுதானே, எங்களை அழைக்கணும் அப்படிதானே? உங்க முறைப்படி நாங்களும் வரணும், கண்டிப்பா வரோம். வேதம்மா நீங்க உண்மையா சொல்றீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? வேணாம் உண்மையால் சம்பந்திங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன், இல்லைன்னு வச்சுக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதாம்மா, நீங்க வரேன்னு சொல்லுவீங்கன்னு நீங்க கொஞ்சம் கூட அவளும் வரணும்ல, அங்க நிறைய வேலைகள் இருக்கக்கா, கூட மாட வேலை செய்யணும்ல. வேலைன்னு சொல்லி அவளை ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்க. அதுவும் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அவளை நீ ரொம்ப வேலை வாங்கிட்டு, சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அம்மா நான் வந்துட்டேன், கிளம்பலாம் மாமா. அவங்க அப்பா இனியன் அப்பான்னு எல்லாரும் வரும், கண்டிப்பா வந்துருவோம். ஆமாடா வச்சுக்கணும், நம்ம எல்லாரும் தான் போறோம். ரைட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடியே மறு வீடு வர போறோம் போல இருக்கு. மறு வீட்டுக்கு வரட்டா? கிளம்பலாமா? லவ் யூ பேபி. நீ பேசிட்டு வாமா, நான் வெளியில போய் வெயிட் பண்றேன். அபிடாலிங் போடா.